ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்ட உள்ள பெரம்பூரில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட உள்ள பெரம்பூரில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட உள்ள நிலையில் கடைகளானது அடைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வியாபாரிகள் கடைகளை மூடி உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் 10 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் முதலாக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு தற்பொழுது பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து அவரது உடல் என்பது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அந்த பகுதி பெரம்பூர் பகுதி முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் இந்த பாதுகாப்பு பணியை அவர்கள் மேற்கொள்ள உள்ள நிலையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய மாநில உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடைகள் அனைத்தையும் மூடி வியாபாரிகள் தங்களது கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய மருந்தகங்கள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்ற அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறியது, இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாங்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். மேலும் காவல்துறையை பொறுத்த வரைக்குமே எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் வியாபாரிகளிடத்தில் இதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.